ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பா ஹீரோவை தத்தெடுத்து வளர்க்குறாரு. ஹீரோக்கு ஹீரோயின் மேல வந்துட்டு ஒன் சைடா லவ் இருக்கு. ஆனா ஹீரோயின் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. இருந்தாலும் அவளையே நினைச்சு வாழற ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன வழியில ஹீரோ கிட்ட வந்து சேர்ந்தா அப்படின்றதுதான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி வந்துட்டு ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து மறந்துடாம ஒரு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசா கமெண்ட் பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு ஹார்ட் இன் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஆக்சுவலாக நான் எப்பயும் வந்துட்டு ரொம்ப பர்சனலாலாம் பேச மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட் இருக்குது. ரொம்ப நிறைய படம் பார்ப்பேன், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா உட்காந்து பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து கதையெல்லாம் சொல்லி புரிய வச்செல்லாம் பார்க்க வைப்பாங்க. எனக்கு அதனால் இந்த படங்க பார்க்குறது ரொம்ப பிடிக்கிற விஷயம். அந்த மாதிரி எங்கள் அம்மா கூட சேர்ந்து நான் படம் பார்த்து இவர் பாக்கியராஜ் இருக்கார் இல்லையா, அவரோட படம்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பார்ப்பாங்க, அவங்களால நானும் சேர்ந்து பார்ப்பேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு பாக்கியராஜ் ஃபேனாகவே ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம இந்த 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பாக்கியராஜ் படம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, கிரிஞ்சாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி என்னோடய காலேஜ் டைம்லலாம் பசங்கள்லாம் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி வால் படம் ஓடுது அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டலெல்லாம் பண்ணுற அளவுக்கு நான் பாக்கியராஜ் ஃபேனு. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்துட்டு அவர் தவறிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் அம்மாவும் வந்து கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் அதிகமாக வந்தது. கண்டிப்பாக அவரும் வந்துட்டு எங்கள் அம்மா மாதிரி ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் மறுபடியும் அவர் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். கொஞ்சம்னுலாம் சொல்ல முடியாதுங்க, ரொம்ப சீரியஸாகவே எனக்கு இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் ஃபீல் ஆச்சு காலையில். ஆனால் மனுஷனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தா நமக்கு பிறப்புன்னு இருக்கா மாதிரி இறப்பும் இருந்து தான் ஆகும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஒரு வேண்டுதல் வேண்டிக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். சரி, போதும் இதோட போதும். இதுக்கு மேலே பேசினா நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். அதனால நம்ம ட்ராமாவை பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு 5 வயசில் குழந்தையும் இருக்குது. பாப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு பாப்பா உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறா. அதனால நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபோன் பண்ணும்போது, இவன் வந்து அவனோட பார்ட்னர் கூட ஒன்றா காரில் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். எதுக்கு என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இப்படி கிளம்பி வந்த? நீ வந்து ஃபோனை கட் பண்ணு, நாளைக்கு வந்து நான் பாப்பாவை பார்க்குறேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஃபோனையே கட் பண்ணிடுறான். புருஷங்காரன் இந்த மாதிரி வேற சொன்ன உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு காரில் வந்துட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் ஏதோ தூக்க கலக்கத்திலே ஓட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயினோட பொண்ணோட பேர் வந்து வைஃபை. அவள் வேற வந்துட்டு குழந்தை அப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் எதிர்க்க வந்த ஒரு ட்ரக்கு வந்து இவங்க காரை அடித்து தூக்கிடுது. அது ஒரு ஹைவேஸாக இருக்கிறதுனால வந்துட்டு அவளுக்கு பெருசாக எந்த ஒரு வண்டியும் வரல. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. குழந்தைக்கு நல்லாவே அடிபட்டுருது. எப்படியாவது குழந்தைய காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி அவள் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. புருஷங்காரனுக்கு ஃபோன் பண்ணி எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா புருஷங்காரன் ஃபோனையே அட்டென்ட் பண்ண மாட்டான். அதே நேரத்துக்கு அவங்க ஆக்சிடென்ட் ஆகிருக்க இடத்த கிராஸ் பண்ணி புருஷங்காரன் வந்துட்டு அவன் கள்ள காதலி கூட போயிட்டுருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துடுறா. அவனுக்கு அப்படியே வந்து காதல் மயக்கமாக இருக்கா. அதனால வந்துட்டு பொண்டாட்டியும் தெரியல, பொண்டாட்டியோட காரங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதும் தெரியல, குழந்தைக்கு என்ன ஆச்சுன்றதும் அவனால் பார்க்கறதுக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு முட்டாளாயிட்டான். அந்த நேரம்னு பார்த்து என்ன ஆச்சு லூலு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. ஆமாங்க, நம்ம ஹீரோயினோட பேர் வந்து லூலு. இங்கே வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ. இவனோட பேர் வந்து யூபாய். இவன் வந்து தற்செயலாக தாங்க இந்த சைடு வந்திருக்கான். யூபாய் என் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறா. அடுத்த நிமிஷமே ஹீரோ கஷ்டப்பட்டு குழந்தைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். பாவங்க, ஒரு அம்மாவோட ஃபீலிங் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி தான் அவள் வந்துட்டு பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவும் எவ்வளோ அளவுக்கு வந்து ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்கிறா. நீ கவலைப்படாத, குழந்தைய டைமுக்கு கொண்டு வந்துட்டோம், அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டர் வெளியில் வராங்க. 2 மணி நேரம் கழிச்சு
ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தைக்கு உடம்புலலாம் எந்த காயமும் இல்லை, ஆனால் வந்துட்டு மூளையில் நல்லாவே அடிபட்டுருச்சு, குழந்தை பிரெயின் டெட் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுறாங்க. ஆக்சுவலாக குழந்தை காரில் வரும்போது கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், அம்மா அப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட வந்துட்டு 1 மாதம் ஆக போகுது, அப்பாவுக்கு ஏமா என்னை பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. இந்த டேஷ் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா கள்ள காதலியோட பிள்ளைக்கு வந்துட்டு ஜுரம் அடிக்குதாம்மா, அதனால இவங்க 2 பேரும் மாஞ்சி குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பவும் புருஷனுக்கு கால் பண்ணுறா. அவள் வந்து சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கிக்கிட்டு இருக்கா, நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவன் நான் தான் பிஸியாக இருக்கேன்ல, ஆஃபீஸில் எவ்வளோ பிஸியாக இருக்கேன் அப்படின்னு உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நான் ஃப்ரீயான பிறகு குழந்தையோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் போதாதா அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த கள்ளக்காதலியோட புள்ள இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், அங்கிள் என்னை விட்டு போகாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அந்த குரல் ஹீரோயினுக்கு கேட்டுடுது. முதல்லையாவது வந்துட்டு அவ கூட சேர்ந்து பார்ட்னர் கூட சேர்ந்து வந்து மீட்டிங்க்கு எங்கன்னா போயிருப்பான் அப்படின்னு சொல்லி கூட பொண்டாட்டி நினச்சிருப்பா. ஆனால் இப்போ இந்த பையனோட குரல் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு இருந்த சந்தேகம்லாம் வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சரி டென்ஷன் ஆகாத, நாளைக்கு காலையில் அவள் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அவளுக்கு கிஃப்டோடு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் இதுக்கப்புறம் கண்ணை திறக்க மாட்டாடா, உன்னோட மூஞ்ச பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே என் பிள்ளை கண்ணை மூடிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். இந்த கேபில் பிடிச்சவன் அதை கூட முழுசாக கேட்காம ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் சொன்னதே வந்து இவனுக்கு கேட்கவே இல்லை. மறுநாள் காலையில் வரேன்னு சொன்னவன் இது வரைக்கும் கால் பண்ணலை, அவன் வரலை, எதுவுமே பண்ணலை. இப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறா என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நம்மளாக தான் எல்லாமே பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு யோசிக்கிறா. என்னை கொண்டு போய் என்னோட வீட்டில் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா, அதாவது புருஷனோட வீட்டுக்கு தான். அப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் உன்னை அன்னைக்கு போகிறேன்னு சொல்லும் போதே விட்டுருக்க கூடாதுன்னு அதை தப்பு பண்ணிட்டேன், நீ உன்னோட லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமேல் அந்த கஷ்டம் எதுவும் உனக்கு வராது, நான் இனிமேல் உன் கூடயே இருப்பேன், உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். உன்னோட குழந்தை உன்குள்ளேயே தான் இருப்பா, உன்னையே சுற்றி தான் வருவா, நீ அழுத அப்படின்னா கண்டிப்பாக அவளும் ஃபீல் பண்ணுவா இல்லையா, அவளும் அழுவா, தயவு செஞ்சு வந்துட்டு நீ தான் இந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவளை வந்து விட்டுடு, அவள் எங்கன்னா போய் நல்லபடியாக போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கா அவளுக்கு அந்த வலி தாங்க முடியல, அப்படியே ஹீரோ மேலே சாஞ்சி பயங்கரமாக கதறி அழறா. ஆனால் குழந்தைக்கான செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். ஹீரோயின் கிளம்பும் போது உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணாவும் வந்துட்டு உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இதை ஏன் நீ சொல்லலை, தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இது நானாக வந்து ஆரம்பித்தது தான், அவங்கள மீறி வந்து நான் செஞ்ச எல்லா விஷயமும் எனக்கு தப்பாகவே தான் முடிஞ்சிடுச்சு, இந்த விஷயம் மொத்தத்தையும் நான் முடிச்சுட்டு அப்பாவை தேடி போவேன் அப்படின்னு சொல்லிடுறா. நீ போயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் ஹீரோயினோட மாமியாரை காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, உள்ளேயும் கள்ள காதலியோட ஃபேமிலியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்ததை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கறதுக்கு துப்பில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே மாமியார்காரி இருக்கா இல்லையா, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க மனசில், நைட்டு பூரா எங்கே போய் சுற்றிட்டு வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு வந்த உடனே கத்திக்கிட்டே இருக்கா. அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தையோட பாட்டி தானே இவங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நம்ம பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இந்த கேள்வி என்ன தெரியுமாங்க சொல்கிறா, ஐயோ இதை இப்போ வந்துட்டு என் பிள்ளைகிட்ட சொல்லிடாத, என் பிள்ளைக்கு வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கை சொதப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறா. அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவர் பெத்த குழந்தை, அவள் எந்த நேரமோ என் மேலே அன்பாக இருக்காரோ இல்லையோ அவங்க அப்பா மேலே தான் அன்பாகவே இருப்பா, அவரை வந்துட்டு கடைசி நேரத்தில் கூட நீங்கள் பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை பாரு அவள் போனவ போயிட்டா, ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் கம்பெனி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுது அந்த பொம்பளை. ஹீரோயின் கோவம் வந்து அவங்கள ரொம்ப மோசமாக கத்தி விட்டுறா. யாராக இருந்தாலும் அதை தானே பண்ணுவாங்க. உடனே பலார்னு ஒன்று கண்ணத்துலேயே விட்டு வாயை மூடிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணணுமோ அதை நீயே பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறா அந்த பொம்பளை. ஆக்சுவலாக இவங்க எதுக்காக ஹீரோயினை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா, இவ பெரிய பணக்காரி கிடையாது, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போவே என் பிள்ளைகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டியே, உனக்கு எலன் தான் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் தான் கேட்கவே இல்லை. இதுக்கப்புறமாவது அவன் புத்தி வந்து உன்னை துரத்தி அனுப்பிட்டு அவளை என் மருமகளாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது தான் என்னது எலன் இதில் என்ன
பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு டவுட் வருது. இப்போதான் யார் அந்த எலன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் புருஷன்காரனுக்கு சோறு எடுத்துட்டு போறா. அந்த நேரத்துக்கு ஒருத்தர் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறா. உடனே புருஷன்கார வேக வேகமாக வந்து, ஒன்றும் இல்லை, இவ வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, அப்பனா அவங்க 2 பேருக்குள்ளேயும் எதனா இருக்கா அப்படின்னு கேட்குறாளா. அதுக்கு உடனே வந்துட்டு மாமியார்காரி என்ன பண்ணுறான்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறா. இதுக்கு மேலே ஹீரோயின் முடிவு எடுத்துட்டா, நீ மாமியாரும் கிடையாது, இனிமேல் அவன் எனக்கு புருஷனும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு குடும்பமே தேவையில்லைன்னு. அதனாலேயே பலார்னு மாமியாருக்கே வைக்கிறா. இந்த சீனை பார்க்கும் போது தான் என் மனசில் இருந்த பாரமே இறங்கி போச்சுன்ற மாதிரி இருந்தது. நாளைக்கு காலையில் கரெக்டாக என்னோட பொண்ணுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். உன்னோட பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து அவனோட குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை செய்யணும்னு சொல்லிடு. அதை நீ சொல்லலை, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்றதை நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் காலையில் ரொம்ப நேரமும் ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா இறுதி சடங்கை முடிக்காம. ஆனால் அவங்க புருஷங்காரன் வரவே இல்லை. மேடம், அதாவது பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க போல், அந்த நேரம் தாண்டி போயிடும், அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சாதான் குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் தான் இருக்கான். அவனோட கள்ளக்காதலி கூட தான் இருக்கான். அந்த பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அவர் சீக்கிரமே தான் கிளம்பிடுறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு டின்னர் இல்லை, லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து இவன் என்ன சொல்கிறான்னா, நீ சீக்கிரமாக அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் அவசரப்பட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னோட கம்பெனியே பாதிக்கும். அவள் மேலே நிறைய ஷேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து என்னோட கம்பெனிக்கு நிறையவே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கா. அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவளோட காப்பிரைட் பேரில் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் விட்டுட்டு வந்தேன்னா இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி இவன் இப்போவும் பிஸ்னஸை பற்றி தான் யோசித்துக்கிட்டு இருக்கான். இந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, இவளுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கு. மாமியார்காரி சொல்லிட்டாலோ என்னவோ, வேணும்னே வந்துட்டு இவன் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஹீரோயினோட நம்பருக்கு அனுப்புறா, புருஷங்காரனுக்கு தெரியாம. அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு ஒரு முடிவு தான் எடுக்கிறா. அந்த குழந்தைக்கு இனிமே அப்பாவும் நான் தான், அம்மாவும் தான் தான், எல்லா சடங்கையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து முடிவு எடுத்து போய் குழந்தையோட இறுதி சடங்கு முடிச்சிடுறா. தனியாக வந்து கல்லறையாண்ட உட்காந்து அவள் அழுதுகிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாத்துலேயும் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்துட்டு நீ எதையும் சொல்லாதன்றதுனால அப்பா கிட்டேயும் அண்ணன் கிட்டேயும் எதையுமே சொல்லலை. தயவு செஞ்சு வந்துட்டு இதுக்கு அப்புறமாவது அவங்க கிட்ட எல்லாத்தையும் நீ சொல்லு. அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அவங்க உன் மேலே ரொம்ப உயிராக இருக்காங்க, அவங்க எவ்வளோ விஷயம் உனக்காக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் வந்து இந்த மாதிரி புருஷங்காரனை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா வந்து வேண்டாமா, அவங்க வந்து குடும்பமே சரி கிடையாது, அவங்க குடும்பமே பணம்னு வாழறவங்க, அதனால உனக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க, கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட பணத்துக்காக தான் அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் பணக்காரின்றதே அவனுக்கு தெரியாது, அது எதையும் சொல்லாமல் தான் நான் பழகினேன் அப்படின்னு சொல்லும் போதும், இல்லைம்மா எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணலை, நான் உனக்கு நல்லபடியாக கொஞ்சம் நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அந்த காதல் மயக்கத்தில் அவளுக்கு அதெல்லாம் எதுவுமே காதில் ஏறலை. அப்பாவும் அண்ணனும் வந்துட்டு கரெக்டாக தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் எதையுமே புரிஞ்சிக்கல, என்னோட காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு, முட்டாள்தனம் பண்ணிட்டேன், அதனால தான் உங்கள் சொத்துலாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு என்னோட காதலை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி வந்துட்டு இருக்கா. நான் என்னோட காதலை பெருசாக நினச்சேன், புனிதமாக நினச்சேன், என்னோட புருஷனை வந்து உண்மையாக நினச்சேனே தவிர எங்கள் அப்பாவோட அண்ணாவோட லவ்வெல்லாம் நான் வந்துட்டு மதிக்கவே இல்லை, அதுக்கு தான் கடவுள் என்னை பனிஷ் பண்ணிட்டாரு, என் பிள்ளைய நான் ஒரே ஒரு வாட்டி கூட எங்கள் அப்பா கண்லேயும் என் அண்ணன் கண்லேயும் காட்டவே இல்லை, என்ன அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. அவங்க அப்படியெல்லாம் கிடையாது, நீ வந்தா போதும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீ அவங்க கிட்ட வா அப்படின்னு சொல்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அந்த நேரம் வந்துட்டு ஹீரோவுக்கு வாழவே பிடிக்காம அவனுமே வந்துட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோயின் தான் வந்து, இது பாரு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு, இனிமே நீயும் எனக்கு ஒரு அண்ணன் தான், இனிமே எங்கள் ஃபேமிலியில தான் நீ இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ வந்து ஒரு லாயர். என்ன சொல்றா ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு,
என்னோட டிவோர்ஸ் நோட்டீஸை நீ தான் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே என்ன உரிமையானதோ அது எல்லாமே நான் மீட்டு எடுத்தே ஆகணும். அதுக்கு என்ன நான் பண்ணணும்னு நினச்சாலும் நீ எனக்கு வந்துட்டு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நீ திரும்பவும் எங்ககிட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு தான் என் குடும்பத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றான். அவன் கிட்ட சைன் வாங்குற மாதிரி நானும் உன் கூட வரேன்னு சொல்லும் போது வேண்டாம், இது வந்துட்டு நான் தான் முடிவெடுத்து இந்த விஷயத்த பண்ணேன், அதே மாதிரி இதோட முடிவையும் நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு போறா. பார்த்தா இவங்க 2 பேரும் ரெசார்ட் போட்டு அங்கேயே தங்கிட்டாங்க போல இருக்கு. ஒரே கொஞ்சல் தான், ஊட்டி விடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸா இருக்காங்க. அந்த நேரம்னு ஹீரோயின் போய் பார்த்துடுறா. ஐயோ லூலு வந்துட்டா அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் செம்ம ஷாக் ஆயிடுறான். இல்லை நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்காக தான் இங்கே வந்தோம். அவங்க எல்லாருமே இப்போ தான் கிளம்புனாங்க, நாங்களும் இங்கேருந்து கிளம்பலான்னு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம். நீ வந்து உன் பிள்ளையோட இறுதி சடங்குக்கு கூட வராமல் இவ கூட இங்கே கொஞ்சிக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லும் போது புருஷங்காரனுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. அடியே உனக்கு கோவம் இருக்கலாம் என் மேலே, அதுக்குன்னு சொல்லிட்டு நீ வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன வேணா பேசுவியா குழந்தைய பற்றி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலேயே இவன் கோவப்படுறான். இவன் ஹெலன் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா காது கிட்ட போயிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை, கண்டிப்பாக அவன் நீ செத்தாலும் வரமாட்டான், கவலைப்படாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வேணும்னே உசுப்பேத்தத்துக்கு பண்ணுறாளா. ஹீரோயினும் செம்ம காண்டாயிட்டு அவளை பலார்னு ஒன்று விட்டு கீழே தள்ளி விட்டுறா. பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், அதை விட்டுட்டு வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்லி போய் சொல்லி புருஷனோட வேலையை கெடுக்கக்கூடாது, நீ எல்லாம் எப்படிதான் இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறதே கேட்காம அவளை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். என்னவோ இவ கீழே விழுந்து அப்படியே கால் கையெல்லாம் உடஞ்சி போயிட்டா மாதிரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வரான். இவனெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கே தெரியலங்க, முடிஞ்சா நீங்கள் கொஞ்சம் திட்டுங்க, நான் வீடியோவில் திட்டக்கூடாதுன்றது பார்த்துட்டு இருக்கேன். இவ உடனே என்ன சொல்றா அப்படின்னா, 2 நாள்ல என் பிள்ளையோட பர்த்டே, அவன் வந்து உனக்கே தெரியும் இல்லையா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ வந்து அவனோட பர்த்டேவை செஞ்சு கொடுத்த அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஏமா அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வேற என்னம்மா எனக்கு வேலை இருக்கு, எந்த வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு அந்த குழந்தைக்காக வருவேன் அப்படின்னு சொல்றான். உன் பெத்த புள்ள செத்து போச்சு, அதை பத்தியே கவலைப்படல, அடுத்த புள்ளனா மட்டும் ஓடி ஓடி நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஆத்திரமா வருது. இல்லைங்க எங்கெங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் யோசிக்கும் போது நியூஸை வச்சாவே தலை சுத்துது. கள்ள காதல்னால என்னென்னலாம் பண்றாங்கன்னு யோசிக்கும் போது அந்த பர்த்டே நாளும் வந்துடுது. இவன் போய் அந்த பையன் கூட ஓடி ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கான். மாமியார்காரி போயிட்டு என்னவோ சொந்த மருமக மாதிரி அவகிட்ட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது போதும், நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா மாமியார்காரி. அந்த பேர குழந்தை செத்து போன கவலையே இல்லை இவன் மூஞ்சில. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் இன்னும் சைனே வாங்கல இல்லையா, அதுக்காக கால் பண்ணுறா புருஷங்காரனுக்கு. ஆனால் வந்துட்டு இந்த ஹெலன் தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணிவிட்டு அவர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரு, என் பிள்ளை கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு பர்த்டே பார்ட்டியில் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இந்த இறுதி ஊர்வலத்துக்கு வருவாங்க இல்லையா குழந்தையோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துக்கே ஹீரோயின் குழந்தையோட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறா. இங்கே யாரோ பெத்த பிள்ளைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் இருக்கா இல்லையா கேண்டில் விஷ் பண்ணும் போது எனக்கு சீக்கிரமே அங்கிளும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறான். ரொம்ப நல்ல விஷயம்தான், நல்லதா போச்சு, சீக்கிரமா எனக்கு ஒரே ஒரு கையெழுத்தை போட்டுட்டு அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உள்ள நுழையிறா. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இவ்வளோ ஒரு முட்டாள்தனமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் புருஷங்கார செமையா ஹீரோயின் மேலே கோவப்படுறான். என்னது நான் முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, அட நாயே உங்க அம்மா கிட்ட கேள்டா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறா ஹீரோயின். இவன் நம்பவே மாட்டான்னு ஹீரோக்கே கடுப்பாயிடுது. டே உங்க அம்மா கிட்ட கேளுன்னு சொன்னால, உங்க அம்மா கிட்ட கேளுடா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு கத்துறான். நீ யாரு, இவ கூட நீ யாருடா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்து நான் அவங்களோட லாயர் அப்படின்னு சொல்றான். இதை பாரு, எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், நம்ம 2 பேரும் தனியாக பேசிக்கலாம், இங்கே எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது, மரியாதையாக தள்ளி நின்று பேசுகிறா. என்னோட கிளைண்ட் பக்கத்தில் கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்ச ஒரு தள்ளுறான். மாமியார் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு தான் ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு நான் டிஃபமேஷன் கேஸ் போடுவேன், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கெல்லாம் வந்து பேங்க்கில் ₹1 கூட பணம் இருக்காது, மொத்தத்தையும் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான்.
எதுவாக இருந்தாலும் இது எங்கள் குடும்ப விஷயம். அதில் வந்துட்டு 3வது மனுஷன் நீ தலையிட்டதே தப்பு. நான் இவளை எந்த காரணத்தை கொண்டு டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடுறான். என்னோட ஷேர் எல்லாத்தையும் எழுதி கொடு, அதுக்கப்புறமா நான் என் பிள்ளைகிட்ட பேசி உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி சொல்கிறா. கடைசியா உன்னோட குழந்தையோடது உனக்காக மிஞ்சினது இது ஒண்ணுதான், இதை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ யோசி, நான் திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த குழந்தையோட போட்டோவை அவன் கையில வச்சுட்டு போயிடுறா. இப்பதான் புருஷன்காரன் கேட்குறான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா உண்மையாவே நீ எதனா என்கிட்ட மறைச்சியா, நீ எதுக்காக இந்த விஷயத்த சொல்லல, இதெல்லாம் உண்மைதானா இல்ல அவ போய் சொல்லி நாம் டிராமா பண்றாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹெலன் உடனே நீங்க எதுவும் அவங்கள சொல்லாதீங்க, அவங்க உங்களோட ஒர்க் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது வேலையில அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இதெல்லாம் வந்து மறைச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறா. மரியாதையா கையெடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஏன்னா இவனுக்கு வந்து அவன் குழந்தை மேல கொஞ்சம் பாசம் இருந்ததா இருக்கு. மொத்தமாக என் குழந்தைய எழுந்துட்டேனே உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கதறி அழறான். அழுது என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நீ கவலையே படாத, அவனை அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இவனோட அதாவது புருஷன்காரன் இருக்கான் இல்லையா, அவனோட அம்மாவையும் அவனையும் காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அம்மாக்காரி அதுக்கு மேலே சீக்கிரமாக அவளுக்கு டிவோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே, நீ எதுக்காக வந்துட்டு சைன் பண்ணலை, ஆனால் அவளுக்கு ₹1 கூட நம்ம பணம் போகக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அம்மா தயவு செஞ்சு இந்த விஷயத்துலையாவது தலையிடாத, இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் என்னால் விட முடியாதுடா, நீ அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும், ஹெலன் தான் எனக்கு மருமகளாக வேணும், எனக்கு இவ தேவையே கிடையாது, இவ ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லாதவ, வீட்லயே உட்காந்துக்கிட்டு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாமல் அது மட்டும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைய பேரை பெற்று வச்சுட்டா, எனக்கு தேவை கிடையாது, நல்லதா போச்சு, இவங்களோட பிரச்சனை இதோட முடியுது, அதனால நீ எப்படியாவது ஹெலனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, பாத்தியா அவள் வீட்டை விட்டு வெளில போன உடனே இன்னொருத்தனை பிடிச்சிக்கிட்டா, சரியான கைகாரியா இருப்பா போல இருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் குழந்தை போன வருத்தத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதில் நீ தலையிடாத, இதில் எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு இதில் நீ தலையிடாதன்னு கேட்டாலும் அந்த பொம்பளை சும்மா இருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் நான் அவளை வந்து லேஸில் டைவர்ஸ்லாம் பண்ணிட முடியாது, அவளோட பங்கும் இந்த கம்பெனியில் இருக்குது, அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது உன்னோட உழைப்புடா, இந்த கம்பெனி உன்னோடதுரா அப்படின்னு சொல்லி இவனை ஊசு பேத்தி இவனை டென்ஷன் தான் ஆக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை. மறுநாள் கம்பெனிக்கு போன உடனே வந்து டாப் லாயராக ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்துட்டு அந்த இவனோட மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, யூபேன்னு சொல்லிட்டு ஒரு டாப் லாயர் இருக்காரு, இது வரைக்கும் அவர் அட்டன் பண்ண எந்த ஒரு கேஸையுமே வந்து அவர் தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே பிரச்சனையே கிடையாது, அவர் கூட உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் போடு, அவரை என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான் இவன். அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை எப்படியாவது நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இவனே சமைச்செல்லாம் கொடுத்து அவளை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் மறக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நாளுக்கு நான் இங்கேயே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நாளுக்கெல்லாம் இல்லை, நீ லைஃப் லாங் கூட இங்கேயே தங்கலாம் அப்படின்னும் போது, என்னது லைஃப் லாங் கூட இங்கேயே தங்கலாமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, உன்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போதான் ஹீரோ வந்து இல்லைம்மா நான் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஹீரோயினோட புருஷங்காரன் வந்து உங்களை லாயராக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாரு, உங்களை நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்து பார்க்க சொல்லியிருக்காரு சார், நீங்கள் தான் போக மாட்டீங்க இல்லையா, நான் முடியாதுன்னு சொல்லிடவா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். மறுநாள் காலையில் வந்துட்டு, சார் லாயர் வந்துட்டாரு, ஆனால் அவர் கம்பெனிக்கெல்லாம் வரமாட்டாராம், எதிர்க்க இருக்க காஃபி ஷாப்பில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் தான் அவரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு லாயர் தானே, அவனுக்கு இவ்வளோ திமுறா, சரி என்னதான்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். போனால் ஹீரோ வந்து திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் தான் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் கொடுக்கறதா உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு இவன் போய் கையை நீட்டுறான். அப்புறம் தான் ஹீரோ பொறுமையாக திரும்புறானா, ஹீரோ பார்த்த உடனே செம்ம ஷாக்கு, நீ தான் யூபையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். அடே நான் தான் வரப்போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்கு நான் இந்த கேஸை எடுத்துக்கிற மாதிரி வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோவை இவன் திட்டுறான். ஹீரோ அதுக்கு தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன், அது திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீயாவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு நல்லது, இல்லை அப்படின்னா நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி உனக்கு ₹1 கூட உன்னோட சொத்துல கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் பிடிக்க அவகிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவனுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா, கேஸே போடு, கேஸ் நடத்தலாம், யார் வின் பண்ணுறான்னு பார்த்துக்கலாம், நான் அவளுக்கு ₹1 கொடுக்க மாட்டேன், டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், எழுந்து போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அவனுமே திமுறா தான் பேசுகிறான்.
உனக்கு ஒரு வாரம் டைம், நீயே இதில் வந்துட்டு சைன் பண்ணுவ, நான் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரை அவங்ககிட்டயே கொடுத்துட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹீரோ காஃபி ஷாப் விட்டு வெளியில் வரானா ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட அண்ணா தான். இவங்க எல்லாருமே ஒன்றா தானே வளர்ந்தாங்க. அவர் வந்து ஃபேமஸான ஏதோ ஒரு ஆக்டர் போல இருக்கு. அவர் இப்போ தான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன், உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டு வாசல்லையே தான் இருக்கேன், சீக்கிரமா வா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ ஹீரோயின் இருக்காளே, நம்ம அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லவே இல்லையே இவங்ககிட்ட, அவன் கோச்சுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹீரோயின் ஃபோனை எடுக்க மாட்டுறா. உள்ளே போனதுமே வந்துட்டு அண்ணங்காரன் தங்கச்சியை பார்த்துட்டு மொத்த கதையும் கேட்டுடுறான். செம்ம டென்ஷனாக இருக்கான். அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் தங்கச்சிக்கிட்டே இப்படி நடந்துப்பான் அப்படின்னு சொல்லி செம்ம கோவத்தில் இருக்கான். ஹீரோ தான் வர்றதுக்குள்ளேயே வந்து ஹீரோயின் மொத்த கதையும் சொல்லிட்டா இல்லையா, அதனால ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு வந்துட்டு நீ கோவப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நீ உன்னோட லைஃப்பையும் பார்க்கணும், உன்னோட கெரியரையும் பார்க்கணும், நீ இதில் தலையிடாமல் இரு தயவு செஞ்சு, ஏன்னா நீ ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவை கண்ட்ரோல் பண்ணுறா. அப்படியெல்லாம் செலிப்ரிட்டின்றதுக்காக தங்கச்சை விட்டு கொடுக்க முடியாதுமா, அவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா இந்த விஷயத்த நானே தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், இது எல்லாமே என்னோட தப்பு, நான் என்னோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி ஓகே, அப்போ நாங்கள் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்னு அண்ணாவும் சொல்கிறாரு. புருஷங்காரனுக்கா எங்கே போனாலும் வந்து ஹீரோயின் ஞாபகமாகவே வருது. இவன் வந்து எவ்வளோ குடிச்சிட்டு வந்தாலும் இவன் வந்து எதுவுமே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் இவனையும் குழந்தையும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டா. இப்போ என்னன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் கிடக்குறான் இல்லையா, அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்து இவனோட கம்பெனிக்கு இன்டைரக்டாக வந்துட்டு குறைச்சல் கொடுக்குறான். என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்ட்டு சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒருத்தராக வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப எடுத்துக்கிறாங்க. எதனால இது கண்டினியூவாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரியாமல் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான், அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அது ஃபஸ்ட்டு கண்டுபிடி அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். இவங்க வந்துட்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அசிஸ்டண்ட் அப்படின்னா, நம்மளோட கம்பெனியை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கோல்டுக்கான அம்பாசிடர் இருக்கார் இல்லையா ஒரு ஆக்டரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணனை தான் சொல்கிறான். அவரை வந்துட்டு எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு மாடலிங் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனி ஆஹா ஓஹோன்னு சும்மா சூப்பராகிடும் அப்படின்னு சொல்கிறான். அம்மாவும் கள்ளக்காதலியும் வந்துட்டு குழந்தை செத்ததையே வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்குது. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா இப்போ கள்ளக்காதலியே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா மாமியார்காருக்கு கால் பண்ணிவிட்டு, உங்கள் பிள்ளை என்ன இப்போல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு என்னன்னே தெரியல, உங்கள் மருமக மேலே அவனுக்கு காதல் வந்துடுச்சா என்ன அப்படி இப்படின்னு பேசும்போது, என்னது என் மருமகளா, அவளெல்லாம் என்னைக்கு மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன், எனக்கு மருமகன்னு இருந்தால் அது நீ ஒருத்தி தாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபாலோ பண்ணி குழந்தைய வந்து எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஹீரோயின் அவன் கேட்டாலும் அதை சொல்லி இருந்திருக்க மாட்டா. அதனால அந்த இடத்துக்கு எப்படியாவது வந்து நம்ம வந்து இவனை புருஷங்காரனை கூட்டிகிட்டு போகணும். அந்த நேரத்துக்கு அவள் அங்கே இருப்பா, அவளை வந்து தப்பானவன்னு காட்டணும், என்றைக்கும் அவன் மேலே அவனுக்கு சிம்பத்தி வந்துடவே கூடாது, இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு மாமியார்காரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் டெய்லியுமே காலையில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் குழந்தை கூட இருக்கிறதா நினச்சி இங்கே இருந்துட்டு தான் மற்ற வேலையை போய் பார்க்குறா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தா இந்த கள்ளக்காதலி ஹெலன் இருக்கா இல்லையா, அவள் அங்கே வந்துடுறா. இவளை பார்த்த உடனே கடுப்பான ஹீரோயின், தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பு, என்னோட பொண்ணோட இடத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. வேணும்னே இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை உசுப்பேர்த்துறதுக்காக எக்கச்சக்கத்துக்கு ஹீரோயினை தப்பாக பேசுகிறா. நீ வந்துட்டு வெறும் புருஷனோட காசெல்லாம் அடையணும் அப்படின்ற காரணத்துக்காகவே வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்கும் போது கூட ஹீரோயின் சைலண்டாக தான் இருக்கா. அன்னைக்கு குழந்தைய நீ வேணும்னு தானே வந்து சாக விட்ட, அப்பயாவது வந்துட்டு உன்னோட புருஷனை அதை காட்டி உன் பக்கம் வர வச்சிடலான்னு நினச்சி தானே இதை பண்ண அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே வந்த ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, பொழிச்சுன்னு கன்னத்திலே வைக்கிறான். அடியே உன்ன மாதிரி கேடு கட்டவன் நினச்சிட்டியா அவளை அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரான்றதை பார்த்த உடனே இவ என்ன பண்ணேன்னு டக்குன்னு முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு, என்னை மன்னிச்சுடு, இது எல்லாத்துக்கும் வந்து நான் தான் காரணமாயிட்டேன், அதுக்காக என்னை அடிக்காத, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு ட்ராமா பண்ணுறா. இதை பார்த்த உடனே வந்துட்டு கள்ளக்காதலி மேலே இறக்கம் வந்துடுது. நீ எதுக்காக வந்துட்டு கீழே விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்கணும், நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். என் பொண்ணோட சமாதி முன்னாடி வந்து யாரும் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணாதீங்க, இங்கே வந்து போங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாளா. அப்போ ஹீரோயின் மேலே கோவமாக அடிக்கிறதுக்கு வரான். ஹீரோ முன்னாடி நிற்கிறான்.
ஏன் எதற்கையே அவளை முறைக்கிற? இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அப்போதான் இவ உடனே உசுப்பேற்றதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நான் இங்கே வரும்போது வந்துட்டு உன்னோட பொண்ணோட கல்லறை முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா, எனக்கு வேற ஒருத்தர் கிடைச்சிட்டாரு, கூடிய சீக்கிரமே அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை நான் கேட்டுட்டேன். நான் எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னதுக்கு தான் இவ என்னை அரைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி முறுக்கிறான். ஹீரோக்கு செமையாக ஆத்திரம் வந்துடுது. அவளை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிடுறான் ஹீரோ. அப்படியே எனக்கு யாருன்னா இருந்தால் கூட அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, மரியாதையை நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இப்போ என்ன, என்கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் தானே வேணும்? கண்டிப்பாக தந்துடுறேன், ஆனால் என்கிட்ட இருக்க ₹1 கூட உன்னால் வாங்க முடியாதுன்னு சொல்கிறான். அவ்வளோதான், நேராக போகிறாங்க. ஹீரோயின் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதனால 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீ என்ன சாதிச்சுட்டு தான் நினைப்பா? நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பெற்றவ, உனக்கெல்லாம் எவனும் லைனில் நிற்க மாட்டான். ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க ஃபேமஸான ஆம்பளை, எனக்கு எவ வேணாலும் கிடைப்பா. ஆனால் நீ சிங்கிளாகவே இருந்து சாக போகிற பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சாபம் விடுறான். அதுலேயே அங்கே இருக்கான் பற்றியா லாயரு, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, கண்டிப்பாக அதனால் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான், நீ ஆல்ரெடி ஓல்டு பீஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறான் ஹீரோயின். ஐயோ, உனக்கு எதுக்கு என் மேலே அவ்வளோ ஆக்குற? என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அதோட அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் 3 பேருமே உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ எங்க விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாதுமா, எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு. ஹீரோயினா ரொம்ப சோகத்தில் இருக்கா போல, எக்கச்சக்கமாக குடிச்சிக்கிட்டே இருக்கா. ஹீரோவால் பார்க்க முடியல, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணு, எக்கச்சக்கமாக குடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறான். கடலாண்ட போய் ஹீரோயின் பயங்கரமாக கத்தி கதறான். என்னை மன்னிச்சிடு, நான் ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, உனக்கு இப்போ ஒரு ஜென்மம்னு இருந்ததுன்னா நல்ல குடும்பத்தில் போய் நீ பிறக்கணும், நல்ல ஒரு அம்மாவுக்கு பிறக்கணும், நான் என்னோட முழு பாசத்தையும் உன்கிட்ட காட்டவே இல்லை, இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி அழறா. ஹீரோக்கும் அண்ணாக்கும் ரொம்பவே சங்கடமாக இருக்குது ஹீரோயின் அழறது. எப்படியோ கஷ்டப்பட்டு 2 பேரும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஹீரோயின் பயங்கர போதையில் இருக்கா. அண்ணங்காரன் சொல்றானா, எனக்கு காலையிலேயே ஒரு ஷூட்டிங் இருக்கு, அதனால நான் கிளம்புறேன், நீ அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கிளம்பிடுறான். அதோட ஹீரோயின் ஊஞ்சல் அடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறா. சரி வா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கூட்டிட்டு போறான். அப்படியே அவங்க 2 பேரும் சின்ன வயசில் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பேசி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் என்ன விஷயம் சொல்கிறா அப்படின்னா, என் அப்பா கிட்டேயும் என் அண்ணன்கிட்டையும் நான் சொல்லிட்டு போனேன், ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லாமே போயிட்டேன், ஏன்னு தெரியுமா? நான் என்றைக்குமே உன்னை இழந்துடவே கூடாதுன்னு நினச்சேன், உன்னை என்னால் இழக்கவே முடியாது, அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நீ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட உடனே ஹீரோ எமோஷனல் ஆகி அவளுக்கு நெத்தியில் கிஸ் கொடுக்குறான். ஆனால் டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறா. அவள் செம போதையில் இருக்கா, இதுக்கு மேலே விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் படுக்க வைக்கிறான். ஆனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட கையை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு தூங்கிடுறா. அதனால ஹீரோவால் நைட்டு பூராவும் எங்கேயும் நகரவே முடியல. அதோட ஹீரோவும் அங்கேயே படுத்துக்கிறான். இதுக்கு மேலே யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ நான் இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினை தங்கச்சா பார்க்கலன்னு தெரியுது. இந்த புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவனோட செக்ரட்டரி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, சார் அந்த ஆக்டர் மிலு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, 5 வருஷமாக அந்த கம்பெனி ஆக்டிவாகவே இல்லாமல் இருந்தது, இப்போ சடனாக அவங்க ஆக்டிவ் ஆகிட்டாங்க, என்னன்னு தெரியல, அந்த ஆக்டர் அவங்க கூட தான் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாராம் அப்படின்னு சொல்கிறான். யாருடா அது அப்படின்னு கேட்கும்போது, தெரியல சார், அவங்க ரொம்ப பெரிய கம்பெனியாக இருந்திருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அவங்க யார் என்ன ஏதுன்ட்டு இனிமே தான் நமக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு நைட்டு நடந்த எந்த விஷயமும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. இப்போ தான் தூக்கத்தில் எழுந்து பார்த்துட்டு, என்னத்துக்கு நீ இங்கே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ தான் என்னை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நைட்டு பூரா கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் நீ தான் என்னை விடாமல் இங்கேயே படுத்து தூங்கவும் வச்ச, நீ தான் என் கையை கூட இழுத்து பிடிச்சிக்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்மையாக கலாய்க்கிறான். வேறு எதுனா பண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம்
நான் வந்துட்டு என்றைக்கும் உன்னை அண்ணனா பார்த்ததே கிடையாது, நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறேன்னு நைட்டு பூரா என்னை லவ் டார்ச்சர் கொடுத்த அப்படின்னு சொல்கிறான். போடா போக்கத்தை பையில ஏதோ போய் சொல்கிறடா, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எழுந்து தலை தெறிக்க ஓடிடுறா. பெரிய ஒரு பார்ட்டி ஒன்று நடக்க போகுது. யாருக்குள்ள அப்படின்னு பார்த்தா இந்த ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயும் அந்த ஆக்டர் வர போகிறாரு. யாரை வந்து அவர் சூஸ் பண்ண போகிறாருன்றத அன்னைக்கு தான் அலௌன்ஸும் பண்ண போகிறாரு. அதனால அந்த பார்ட்டிக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆகி போகணும்னு சொல்லிட்டு மாமியாரும் கள்ளக்காதலியும் வந்து ஒரு பெரிய கடைக்கு வந்திருக்காங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு. அதே கடைக்கு நம்ம ஹீரோயினுமே வந்திருக்கான். அதுக்குள்ளேயே ஹீரோயினை பார்த்ததும் இவளுங்க என்ன பேசிக்கிறாளுங்கன்னா, இந்த கடை நடத்தவரவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை போல, இவளையும் நம்மளையும் 2 பேரையும் இந்த கடைக்குள்ளே விட்டால் நமக்கு என்னதான் வந்து மரியாதை இருக்கும், இவளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசுகிறாளுங்க. அங்கே மேனேஜருக்கு பதில் வந்துட்டு கடையோட ஓனரே வந்துட்டாரு, விஐபி கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இவங்க 2 பேரும் அந்த விஐபி கஸ்டமர்னு நம்மளை தான் சொன்னாங்க போல நினச்சிக்கிறாங்க. இவெல்லாம் இங்கே இருந்தால் நாங்கள்லாம் இங்கே ஷாப்பிங்கே இனிமேல் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு இவளை ஃபஸ்ட்டு வெளியில் அனுப்புங்க, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு மாமியார் சொல்கிறா. இதுக்காகவே வந்துட்டு உங்கள் மேலே கேஸ் போட்டு நான் ஜெயிலில் பிடிச்சி உங்களை வைக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டுறான். ஏண்டி உனக்கு டிவோர்ஸே ஆகலையா, அதுக்குள்ளேயே எந்த நேரமும் எங்கே போகணுன்னாலும் இந்த கள்ளக்காதலின் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை, நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா, இப்போ தான் உன்னோட பொண்ணே வந்து இறந்து போனா, அந்த துக்கம் எதுவுமே இல்லாமல் அதுக்குள்ளேயே ஒருத்தனை வேணும்னு பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி மாமியார் கேட்குறா. இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு ஒன்று கண்ணத்திலே வைக்கிறா. மாமியாரை பொழிச்சு அப்பப்போ தேவையான நேரத்துக்கு ஹீரோயின் வச்சுக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அதே நேரத்துக்கு புருஷங்காரன் வந்துடுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ நேரமும் அவங்க வந்துட்டு ஹீரோயினை எவ்வளோ அளவுக்கு இன்சல்ட் பண்ணாங்க அப்படின்றது நானும் பார்த்துட்டு இருந்தேன், இந்த மேனேஜரும் பார்த்துட்டு தான் இருந்தார். ஸோ வந்து சாட்சியோடு நாங்கள் உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறான். உங்கள் மேலே கேஸ் போடாமல் சும்மா விடணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். 2 பேரும் வேற வழியே இல்லை, எங்கே ஜெயிலில் தூக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே சாரி கேட்குறாளுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயினுக்காக ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டான் போல இருக்கு. அதை வாங்கிக்கிட்டு ஹீரோயினோட கையையே விடாமல் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். கிட்டத்தட்ட வந்துட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் கழிச்சு இப்போதான் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்து அவரோட கையில் போட்டுட்டு, என்னோட பொண்ணு இதை வந்து உங்களுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலில் வாங்கினா, என்னைக்கு உங்களை முறை அவள் பார்க்குறாளோ அன்னைக்கு உங்கள் கையில் அவளே போட்டு வேணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் அது முடியாமல் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அவங்க அப்பாவும் பொண்ணும் அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுதுட்டு, நீ மேலே போய் வெயிட் பண்ணுமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிடுறாரு. இதை பாருடா, இதுதான் உனக்கு வந்திருக்க கடைசி வாய்ப்பாக நினச்சிக்கோ, கடவுள் உனக்கு வந்துட்டு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிருக்காரு, அதனால தான் இந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்துருக்காரு, தயவு செஞ்சு இதை இழந்துடாத, இது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அதாவது வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே ஃபீல் பண்ண உடனேயே அவங்க அப்பா கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லியிருக்கான். அவருமே வந்து நீ எனக்கு மாப்பிள்ளையாக வர்றதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்போவே அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஹீரோயின் தான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டா. அந்த பார்ட்டி நடக்கிற நாளுமே வந்துடுச்சு, எல்லாருமே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. ஹீரோவுமே ஹீரோயினுமே கூட அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக மில்லுன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த கம்பெனி வேற யாருதும் இல்லை, நம்ம ஹீரோயினோடது. ஹீரோயின் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. 5 வருஷம் செம்ம சூப்பராக நடத்தியிருக்கா. அதுக்கப்புறம் 5 வருஷத்துல தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி போனதோட உங்கள் காசு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் அதை விட்டுட்டு போயிருக்கா. இப்போ அவள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே அந்த பிஸ்னஸை மறுபடியும் வந்து புருஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஹீரோவோட சப்போர்ட்டோட. இப்போ நீ உன்னோட வெற்றியை பார்க்க வேண்டிய நேரம். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அதை நான் செய்ய தயாராக இருக்கேன், ஆனால் அது உனக்கு தேவைப்பட்டா மட்டும்தான், உன்னால முடிஞ்சதை நீயே சாதி அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதெல்லாம் கேட்டவுடனே ஹீரோயின் வந்து மோட்டிவேட் ஆயிடுறா. அப்போதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ வந்து எனக்கு தங்கச்சா இருக்கிறது எனக்கு கொஞ்சமும் இஷ்டமே கிடையாது, என்னைக்குமே நான் அதை ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் கிட்ட. ஆனால் ஹீரோயின் என்ன நினைக்கிறா மனசுக்குள்ளனா, அவனுக்கு வந்துட்டு ஒய்ஃபாக இருக்கிறதுக்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கோ இப்போதைக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. நான் என்றைக்குமே
வரைக்குமே வந்து உன்னை அண்ணாவை மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு அது சங்கடமாவே இருந்தாலும் இப்போதைக்கு நீ போ, உனக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். ஐய எங்க போனாலும் இவ என்ன ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மேக்கப்பை போட்டுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு வந்துடுறாளா? இந்த இடம் என்னன்னு தெரியுமா உனக்கு? இங்க பார்ட்டி எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் அந்த சக்கலத்தி இருக்கா இல்லையா அவளும் பேசுறாங்க. அதுக்குள்ள மாமியார்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்டை டக்குன்னு உருவிடுறா. அந்த பிரேஸ்லெட் வந்து அந்த குழந்தை நம்ம ஹீரோயினுக்காகவும் ப்ரே பண்ணி வாங்கியிருக்கா போல இருக்கு. அதனால ஹீரோயின் அதை சென்டிமெண்ட்டாக வச்சுட்டு இருக்கிறத பிடுங்கி நான் பிச்சிருவேன். நேற்று நீ இவளை மன்னிப்பு கேட்க வச்சல, இப்போ நீ காலில் விழுந்து கெஞ்சி அதுக்கப்புறம் அதை கொடுக்குறேன், இல்லைன்னா நான் பிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோயினுக்கா ரொம்ப பதட்டம் ஆயிடுது. ஏன்னா அந்த குழந்தை இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து அவளோட கையாலேயே வந்து ஹீரோயினுக்கு போட்டும் விட்டுருக்கா. அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதையுமே யோசிக்காம காலில் விழுந்துடுறா. இந்த கேள்வி மேலெல்லாம் வந்து நல்ல எண்ணமே தோணலைங்க. எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கோ உலகத்தில் எல்லாம் இவளுக்கு தான். மனசாட்சியே இல்லாமல் அதை அப்படியே அறுத்து போட்டுடுறா. ஹீரோயின் வேக வேகமாக அதெல்லாம் பொறுக்குறான்னு சொல்லிட்டு அங்கே கீழே இருக்கிறதெல்லாம் காலிலேயே தள்ளுறாளுங்க. அவள் பொறுக்கக்கூடாதுன்னு சொல்லி செம கடுப்பான ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவளோட கையை பிடிச்சி முறுக்கி உடைக்கிறதுக்கே போயிடுறா. அதுக்கப்புறம் தான் புருஷங்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டு 2 பேரையும் தடுத்து விடுறான். அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சா ஹீரோ சும்மா விடுவானா என்ன? வந்துட்டான். அவளை தொடுற வேலை வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவேன்னு தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு கத்துறான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட அண்ணா, அதாவது அவர் பெரிய ஆக்டர் இல்லையா, செலிபிரிட்டி இல்லையா, அவர் அங்க வந்துடுறாரு. வந்த உடனே எல்லாரும் வந்து ஏதோ வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் அவர் மேல வச்சிடுறாங்க. அண்ணங்காரன் தக்கச்சை பார்த்துட்டு ஆசையாக கை காட்டுறான். ஆனால் இந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, என்னவோ அவளுக்கு தான் கை காட்டின மாதிரி அப்படியே பயங்கர குஷியாக கை காமிச்சிட்டு இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ரோக்ராமில். அவர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காருன்றது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கதை வேற விடுறா. இதுதாம்மா எனக்கு உன்கிட்ட எப்பயுமே பிடிச்சது. பாரு, உனக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது, உனக்கு இல்லாத டேலண்டே கிடையாது, சான்ஸே இல்லை, நீ போய அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வேறு ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறா. அது உடனே மாமியார் காதில் விழுந்துடுது. என்னடி சொல்ற, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டை போட ரெடி ஆயிடுறா. அதுக்குள்ளேயே அண்ணங்கார வேக வேகமா அந்த இடத்துக்கு வரான். இந்த சின்ன வீடு இருக்கா இல்லையா, அதுதான் கள்ளக்காதலி. அவ வேக வேகமா போயிட்டு, நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்க என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கல அப்படின்னு ஒன்னு, ஏமா யார்மா நீ, கொஞ்சம் ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிடுறான். மாமியாருக்கு என்னடா இது, இவன் இப்படி அசிங்கப்படுத்திட்டு ஹீரோயின் சைடா போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆர்வம். வேக வேகமா பின்னாடியே போறா. நீங்க 2 பேரும் உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொல்லாம கொள்ளாம அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் ஒருத்தர் ரெடி ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இப்படிதான் விட்டுட்டு வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கோவமா கத்திக்கிட்டு இருக்கான் அண்ணங்காரன். உடனே ஹீரோ, அடே பொம்பளையை விட நீ என்னத்துக்குடா 5 மணி நேரம் பண்ற ரெடி ஆகிறதுக்கு, அவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு வெறுப்பா இருக்கு, அதனால தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இவங்க 2 பேருக்கும் செம்ம கடுப்பு. இவ என்ன ஒரு ஆம்பளை விடாம எல்லாரையும் வளைச்சு போட்டுடுறாளே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேக வேகமா புருஷங்காரன் வந்துட்டு அவன் கம்பெனி பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறானா. ஆனா அண்ணங்காரனுக்கு தான் நல்லா தெரிஞ்சிடுச்சு இல்லையா எல்லா விஷயமும், அதனால இவன் செம்ம கடுப்புல இருக்கான்ல. உனக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாதா, நான் தான் ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீயாவே வந்துட்டு நடுவில் புந்து பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் செம்மையா கோவப்படுறானா. அவ்வளோதான், அவனுக்கு அசிங்கமா போயிடுது. மூஞ்ச எங்க வச்சுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு மொக்கையா வாங்கிடுறான். நேரா அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனே ஸ்டேஜுக்கு போறான். ஸ்டேஜுக்கு போயிட்டு, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மிலோன்ற கம்பெனி கூட தான் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பட் 5 வருஷமாக வந்து அவங்க கோமால் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ நாளாக அவங்க பெரிய ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க திரும்பவும் வந்துட்டாங்க அப்படின்ன உடனே எனக்கு அவங்க கூட தான் வந்து வேலை செய்யணும்னு இப்போவும் ஆசையாக இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிறதுலையே ரொம்ப டேலண்டடான டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே இவங்கெல்லாம் யாராக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே வந்துட்டு அந்த மெலுவோட டிசைனர் யார் அப்படின்றதே தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேலை விஷயமா யாரும் என்னை தேடி வராதிங்க, நான் ஃபைனல் பண்ணிட்டேன், சைனும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் சொல்லிடுறான். எல்லாருக்குமே செம்ம வெறுப்பாக இருக்குது. அது யாருன்னே தெரியலையே, அவ்வளோ பெரிய ஆள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. டக்குன்னு புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சார் உங்களுக்கு மெலுவோட சிஇஓ யாருன்னு தெரியுமா, எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரங்கிட்டே கேட்கும் போது, உனக்கு எவ்வளோ
திமிர் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்ப அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிடுறான். இவன் என்னடா எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆகுறானே அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரனுக்கு புரியவே இல்லை. விட்டா அண்ணங்காரன் இருக்க கோவத்துக்கு அடிச்சு வாங்கிலாம் வந்துட்டு வெத்தலை பாக்கு போட வச்சிருவான் போல. ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சி நிறுத்தி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இது என்னடா இது, இவ இவ்வளவு பெரிய கைகாரியா இருக்கா, இப்பதான் வெளியில போனா வீட்டை விட்டு கொஞ்ச நாள்லயே வந்து இவனுங்க 2 பேரையும் வளைச்சு போட்டா எதுவுமே பேசாம அவ கூப்பிட்ட உடனே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே போறானுங்க அப்படின்னு பாக்குறாங்க. அம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமாலாம் பேசாதீங்க, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் யோசித்து பேசுங்க எதையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டாய் அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ வரான். என்னடா எடுத்துட்டு வரான் அப்படின்னு பார்த்தா அந்த பிச்சி உடச்சு போட்ட பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம உடஞ்சதை எல்லாத்தையும் ஒட்டி மறுபடியும் அதை ஒரு பிரேஸ்லெட்டாவே செஞ்சு ஹீரோயின் கையில கொடுக்கான். ஹீரோயினுக்கா அதை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம் வந்துட்டு கட்டி பிடிச்சி அழவே ஆரம்பிச்சிடறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து தெரியாதனமா அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. அவங்க அப்பாவை பார்த்த உடனே 2 பேரும் பத்திரி போயிடுறாங்க. நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு வெளியில கொஞ்சமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டுட்டு அங்க இருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. பா சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடுவாப்பா அப்படின்னு சொல்லி அவர் செம்ம ஆசையா இருக்காரு. ஹீரோ இல்லப்பா ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஃபீல்டில் வந்து என்னை கட்டிப்பிடிக்கவே இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னும் நாங்கள் அந்த லெவலுக்கு போகல, ஆனால் கண்டிப்பாக நான் அவளை விட மாட்டேன் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறான். என் பிள்ளையோட வாழ்க்கையே அவன் கெடுத்துட்டான், அவளோட 5 வருஷத்தை அவன் முழுங்கிட்டான், கண்டிப்பாக அவனையும் அவன் குடும்பத்தையும் சும்மாவே விடக்கூடாது, அவனை நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கேட்குறாரு. ஹீரோ தயவு செஞ்சு இதில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இதை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க, நான் அவள் கூடியே நிற்கிறேன், ஆனால் அவள் தான் இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இவனுக்கு கம்பெனிக்கு ரொம்ப மோசமான நிலைமை வந்துருச்சு போல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாம் காசை திருப்பி எடுத்துக்கிட்டா அவங்க எல்லாரும் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க, எதுக்காக இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் காதுல கேட்டுட்டு இருக்கா. ஐயோ நம்ம வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டதும் வந்து ஒன்னும் இல்லாததுக்கு போயிடும் போல இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்றா. ஏன்னா இவன் ஒன்னும் இல்லாம 0 ஆயிட்டானா அவளுக்கு வேஸ்ட் தானே. அப்பதான் வந்துட்டு மேனேஜர் வந்து என்ன சொல்றான்னா, சார் எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா இந்த மிலு கம்பெனி இருக்காங்க இல்லையா சார், அவங்க ஏதோ நம்மளோட கம்பெனி கூட வந்து சேர்ந்து பண்ணணும், டைப் பண்ணணும், 200 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க கிட்ட நம்ம ஒத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து 51% போயிடும், நம்ம 49% தான் அவங்க கிட்ட வேலை செய்யற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழியும் இல்லை, நம்ம கம்பெனியை மொத்தமா முழுக அடிக்கிறதுக்கு அவங்க கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு மிலுன்ற கம்பெனி மூலயமா வந்து புருஷங்காரனுக்கே இன்வெஸ்ட் பண்ண போறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அவன் மேல இன்னமும் இறக்கப்படுறா, ஒரு வேலை இன்னமும் லவ் போகவே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக அவனுக்காக கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. நீ உங்க அப்பா அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவன் அங்க மூலையில் நின்றுக்கிட்டு சோகமா இருந்ததை பார்த்த உடனே அப்பா அம்மா ஞாபகத்துல இருந்தா போல அப்படின்னு நினைச்சு கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே இது பாரு, என்றைக்குமே வந்து ஃபேமிலி இல்லைன்னு நீ கஷ்டப்படவே கூடாது, நாங்கள் எல்லாரும் உன்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, நீ ஃபேமிலியா, நீ என்ன மாதிரியான ஃபேமிலி எனக்கு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, உண்மையாகவே வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே உங்களை என்னோட ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன், ஆனால் என்றைக்குமே நான் வந்து உன்னை தங்கச்சா நினச்சதே கிடையாது, எனக்கு உன் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்டே வந்து நான் போய் சொன்னதே அப்பா கிட்ட தான். அப்பாவுக்குமே வந்து பயங்கர சந்தோஷம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரும் ஆசைப்பட்டாரு. ஸோ நான் என்றைக்குமே ஒரு நாள் கூட உன்னை வந்து தங்கச்சா பார்த்தது கிடையாது. சின்ன வயசில் இருந்தே எனக்கு உன் மேலே இருந்த லவ் வந்துட்டு ஒரு தங்கச்சி அண்ணனுக்கு இருக்க லவ் கிடையாது, அதையும் தாண்டி வேற விதமான லவ், அதை நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ தான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஆக்சுவலாக நீ புரிஞ்சிக்கல, நீ தப்பாக நினச்சிக்கிட்ட, நான் வந்து உன்னை அப்படி யோசிக்க முடியாது, நான் மாதிரி கிடையாது, எனக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு 5 வயசில் குழந்தை கூட இருந்தது, இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போ டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். உண்மையாவே நீ வந்துட்டு என்னை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். அன்னைக்கு 2 பேருமே ஒன்றா இருக்காங்க.
அதோட மறுநாள் காலையில கேட்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்தது இல்லையா, அதை வந்து கேட்டுறான். நீ எதுக்காக வந்துட்டு உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட கம்பெனில இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற, நீ எதுக்காக அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் நினைக்கல, அவன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதுக்காக உழைச்சதே நான் தான், அதில் என்னோட உழைப்பு இருக்கு, அது என்னைக்கு வீணாக கூடாது, அந்த கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இவன் அதே நேரத்துக்கு புருஷன் என்ன பண்றான்னா, அந்த மிலு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவையில்லை, அப்ப நான் என்னோட கம்பெனியே அவங்க கிட்ட இழந்துட்டு ஒரு வேலைக்காரனா இருக்க மாதிரி ஆயிடும் அப்படின்னும் போது இவ வந்து பிரெயின் வாஷ் பண்றா. நீ இவ்வளவு நாளும் வந்து உருவாக்கி வச்ச இந்த கம்பெனி வந்து மொத்தமா மூழ்கி போறத பாக்குறதுக்கு 49% நம்ம வந்துட்டு அங்க ஒரு வேலைக்காரனா இருக்கிறது தப்பு இல்ல, இந்த கம்பெனி அழிய விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்குமே வேற வழியே இல்லை, நமக்கு நம்ம கம்பெனியை காப்பாத்தணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி தோணுது. ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் வர சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா குழந்தையோட சில திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சீக்கிரமாக அதை கொடு அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டி ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தா இல்லையா, அதே மாதிரி பிரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இதுக்கும் அதுக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது, இதுக்கு என்னோட மனசில் ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நீ ரொம்பவும் மோசமாக நடந்துக்கிற, அந்த குழந்தை எனக்கும் குழந்தை தான், என்னவோ உனக்கு மட்டும்தான் குழந்தை மாதிரி பேசுகிற அப்படின்னும் போது பலார்னு ஒன்று கண்ணத்திலே விடுறா. அந்த குழந்தை வந்துட்டு கண் எதுக்கு அடிபட்டு கீழே விழுந்திருந்தப்போ நீ வந்து உன் கள்ளக்காதலி கூட சிரிச்சுக்கிட்டே இல்லடா காரில் போனேன், நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், ஃபோன் அட்டன் பண்ணியா அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு வந்து அம்மாக்காரியும் கள்ளக்காதலியும் அங்கே வந்துட்டாங்க. இவனை ஃபாலோ பண்ணியே சுற்றிட்டு இருப்பாங்க போல, வீட்டில் எதுவும் வேலை இருக்காது போல. இவளுங்களை பார்த்த உடனே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவங்க அம்மாவுக்கு என்ன ஆத்திரம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் எங்கே ஹீரோயின் கிட்டே இவன் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். தயவு செஞ்சு என்னை தனியாக விடுங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. சரிப்பா நானும் வந்து டேபிள் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு படிக்கட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ஹோட்டலில். இதை வந்து இந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவள் பார்த்துடுறா. தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவ கேடு கெட்டவளாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே பார்த்தியா ஏதோ ஒரு பணக்கார கிழவனை கரெக்ட் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இங்கே வந்து பார்த்தா அண்ணங்காரன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டான் போல ஷூட்டிங்க்கு, அதனால ஹீரோ ஹீரோயின் அவங்க அப்பா தான் வந்து 3 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. எப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுடுறாரு டேரெக்டாக அப்பா. ஹீரோவா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சீக்கிரமாக பண்ணுங்க, ரொம்ப லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக இவன் புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு முடிவு பண்ணிடுறான் அந்த மிலு குரூப் கூடயே வந்து சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மிலு குரூப்புக்கு போயிடுறாங்க. அங்கே ஆல்ரெடி வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் மிலு குரூப்போட சிஇஓ மட்டும் இன்னும் வரல, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஹீரோயின் தான் வரா. ஹீரோயினை பார்த்த உடனே இவங்கெல்லாம் குடும்பமாக டென்ஷன் ஆடுறாங்க. இவெல்லாம் வந்து சிஇஓவே கிடையாது, இவ வந்து ஏதோ ட்ராமா கம்பெனியை சேர்ந்தவ ட்ராமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்தும் போது அப்பாவையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவளுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் தேவைப்படாதா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கும் போது, தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மீட்டிங் ரூம் உள்ள போகலாம், இல்லைன்னா நம்ம போக தேவையில்ல, அது வரைக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஆக்சுவலாக 5 வருஷமாக இந்த மிலு குரூப் தான் ஒர்க்கே ஆகாமல் இருந்தது இல்லையா, அதனால இங்கே யாருக்குமே வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்றதே தெரியல. அதனால எல்லாருக்குமே இவங்க சொன்ன உடனே ஹீரோயின் மேலே டவுட் வந்துடுது. இவ லாஸ்ட் நைட் வந்துட்டு ஒரு கிழவன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தா, அந்த கிழவனை இப்போ விட்டுட்டு இந்த கம்பெனி ஆளை பிடிச்சிட்டாலா என்னன்னு தெரியல, இல்லை அந்த கிழவன் தான் இந்த கம்பெனியோட சிஇஓவான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்காதலி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு கோவம் வந்து, அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறா. என்னது அப்பாவா, உன்னோட அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவனை பார்த்தாலும் அப்பா அண்ணா அப்படின்னு சொல்லி கதை சொல்லிடுவியா, ஆனால் இருக்கிற எல்லா ஆம்பளைங்க கூடயும் நீ சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுகிறா. சும்மா இல்லாமல் அந்த ஃபோட்டோவை வேற வந்துட்டு ஸ்க்ரீனில் போட்டு விட்டுடுறா. எல்லாருமே பார்க்குறாங்க, யார் இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஹீரோவுக்கு உள்ளே இருந்து மெசேஜ் வந்துடுச்சு, நீங்கள் இங்கே வரணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிடுறா. உடனே இப்போ நம்ம உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுப்பா, போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரியே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தா யார் தான் சும்மா இருப்பா. ஹீரோயின் பலான்னு ஒன்று மாமியார் கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறா. மாமியார் காரி பல்லெல்லாம் கழண்டு போய் பேனு பார்த்துக்கிட்டு இருக்கா.
எதுக்காக நீ இந்த மாதிரி நடந்துக்கிற, தயவு செஞ்சு இன்னும் அசிங்கப்படாமல் இங்கேருந்து போ அப்படின்னும் போது, இதை பாரு, இதில் வந்துட்டு நீ தலையிடாத, இது என்னோட கம்பெனி மீட்டிங், உங்களுக்கு இங்கே இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எவன்டா அவன், என் பொண்ணியை வந்து கேவலமாக பேசினவன், என் பொண்ணியை வந்து தப்பாக பேசினவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ளே வராரு. அவ்வளோதான், எல்லாரும் அவர் நேரில் பார்த்த உடனே இவர் தான் அந்த பெரிய கம்பெனியோட சேர்மன்ல, இவருக்கு இத்தனை பில்டிங் இருக்குது அது இதுன்னு இப்போ தான் எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. என்னது, இவர் உன்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புருஷங்காயிரம் வாயை பொழக்கிறான். ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறான். உன் கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடைக்காம தான் இருந்தது, இவர் தான் வந்துட்டு எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னார், அவர் டைரெக்டாக பண்ண இஷ்டம் இல்லாமல் அவர் வந்துட்டு ஆளுங்களெல்லாம் அனுப்பி வேற ஒருத்தவங்க மூலயமா வந்து உன் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணாரு, அது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் தான், உன்னோட டேலண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றான். இந்த பார்ன் ஆக்டர் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி டக்குனு மாமியார்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த கள்ளக்காதலி மூஞ்சிலேயே ஒன்று வைக்கிறா. எல்லாம் இவளால தான், இந்த சிரிக்கிமாவை தான் என் குடும்பத்தையே கெடுத்தா, நானும் என் மருமகளும் இல்லை என் மகளா நான் அவளை வச்சுட்டு இருந்தேன், அவளையும் என்னையும் வந்து கோல் முட்டி விட்டு கெடுத்ததே இவ தான் அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. சம்மதி, உங்களுக்கு தெரியாது, நாங்கள் குடும்பமாக எவ்வளோ நல்லா சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, எங்களுக்குன்னு ஒரு குடும்பம், எங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக இருந்தோம். ஆனால் இவ வந்ததோடு என் மருமகளை ரொம்ப மோசம் பண்ணிட்டா, நானுமே என் மருமகளை புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஆனால் திரும்பவும் வந்து என் மருமக வந்தானா என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது வாயை மூடிட்டு இங்கேருந்து நவுந்து போயிடுங்க, இதுக்கு மேலே எதனா பேசுனீங்க என் பிள்ளைய பற்றி செருப்பு பிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. எதுக்காக நீ இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற அப்படின்னு புருஷங்கார கேட்கும் போது, ஏண்டா என் குழந்தை ஆபத்தில் இருக்கும் போதும் என் குழந்தை செத்து போன போதும் உன் அம்மா கிட்டேயும் உன் கள்ளக்காதலி கிட்டேயும் கெஞ்சின, அப்பாவா அவனோட கடமையை மட்டும் செய்ய வைங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க 2 பேருமே அதை கூட என் பிள்ளைக்கு பண்ண விடலை, அதனால என்னைக்குமே உங்கள் 3 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் கேட்குறான் கள்ளக்காதலி கிட்ட, உண்மையாகவே அவள் வந்து கால் பண்ணாலா, உனக்கு எல்லாமே முதல்ல தெரியுமா அப்படின்னும் போது, ஆமாம் எனக்கு தெரியும், என் பிள்ளைய விட்டுட்டு நீ போயிடுவியோ அவன் வருத்தப்படுவான் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நீ எல்லாம் மனுஷியே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். ஏண்டா இவ்வளோ நாளாக நீங்கள் 2 பேருமே கூட தானடா அவளை போட்டு டார்ச்சர் பண்ணீங்க, அவளை கொடுமைப்படுத்துனீங்க, இப்போ அவள் பணக்காரின்னு தெரிஞ்ச உடனே எல்லா பழியும் என் மேலே போடலான்னு பார்க்குறீங்களா, இதை எல்லாத்தையும் நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம், இதில் உங்கள் அம்மாவுக்கும் தானே கூட்டு இருக்குது, உங்கள் அம்மாவுக்கும் தானே அவளை பிடிக்கல, வீட்டை விட்டு துரத்தணும், நீ தான் என் மருமகளாக வரணும்னு என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ அவள் வசதியானவன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பழியும் என் மேலே போட்டுட்டு நீங்கள்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறா. இந்த முட்டாளுங்க கூடலாம் உட்காந்து என்னால் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, நான் ஒரே ஒரு ஃபைனலான விஷயத்த மட்டும்தான் இங்கே சொல்ல வந்தேன், என் பொண்ணு தான் இங்கே சிஇஓ, அவள் எடுக்கிறது தான் முடிவு, அவள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும், ஓகேன்றவங்க மட்டும் இங்கே இருந்தால் போதும், மற்றவங்கலாம் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது பாரு, உண்மையாகவே நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான், ஆனால் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன், நான் உன்னை தான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன், அன்னைக்கு நான் முட்டாள்தானே பண்ணிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு உண்மையா தெரியாது குழந்தை இறந்து போனது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அடிச்சு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்ச ஒரு தள்ளிடுறான். ஹீரோக்கு செம்ம கடுப்பு, எப்படா நீ தொட்டு பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவனா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே போறான். பின்னாடியே இந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றானா ஹீரோயினோட போட்டோ ஒருத்தங்கிட்ட கொடுத்து காசையும் கொடுத்து இவளை ஏதோ பண்ண சொல்றா. என்ன சொல்றா அப்படின்றத நமக்கு இன்னும் காட்டல. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ வந்து அப்ராட் கிளம்பிடுறா. ஏன்னா அவ மாட்டக்கூடாதுன்றதுக்காக. ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல இருந்து அவளே தான் காரை ஓட்டிக்கிட்டு வரா அப்படின்றது தெரிஞ்சு காரை ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டாங்க, நடு ரோட்ல நின்றுடுச்சு. ஹீரோயின் அதனால ஹீரோக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வா அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் நான் கிளம்பிட்டா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபோன் பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா நடு ரோட்டில் குடிச்சிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்க்குறான். லூலு லூலு அப்படின்னு கத்துறான். ஹீரோயினுக்கு கேட்கல. கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு ஆள் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். புருஷங்காரன் தான் இதெல்லாம் பார்த்துடுறான்ல, அதனால வந்துட்டு அந்த சைடாக வந்த காரை நிறுத்தி அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போகிறான். ஹீரோ வந்து பார்க்கும் போது ஹீரோயினோட பேக் மட்டும் இருக்குது. ஆனால் ஹீரோயின் வந்து மொபைலில் பேசிட்டு போனதுனால மொபைல் மட்டும் அவள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி ஹீரோ ஃபாலோ பண்ணுறான்.
ஹீரோயினை அவள் என்ன பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை வீடியோ எடுக்க சொல்லியிருக்கா. இவனுமே வந்துட்டு ஹீரோயினை கட்டி போட்டுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணியே ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரக்கை கொடுக்குறான். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் வரா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வரான். அவன் வந்த உடனேயே வந்துட்டு அந்த ஆளை போட்டு அடின்னு அடிக்கிறான். அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது யாரை சொல்லி தான் பண்ண, யார் சொன்னான்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்லிடுறான், ஹெலன் தான் வந்து பண்ண சொன்னா காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்ததுனால ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, தயவுசெய்து நீ இங்கேருந்து போய் என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி புருஷங்காரனை தள்ளுறா. ஆனால் அவன் இதை தான் சான்ஸு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் நான் உன்னை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு வாட்டி உங்ககிட்ட ஏறமாறவே மாட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காரில் அடிபட்டு நான் செத்தாலும் சாவனே தவிர உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. நல்ல வேலையா ஹீரோயின் தள்ளாடிக்கிட்டே வர்றதை ஹீரோ பார்த்துடுறான். பார்த்த உடனே காரை நிறுத்திட்டு வேகமா ஓடி வரான். அப்பதான் ஹீரோயின் சொல்லிடுறா, எனக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போ, சீக்கிரமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. புருஷங்காரன் வந்துடுறான். இது பாரு, அவ என்னோட பொண்டாட்டி, அவ மேல இருந்து கையெடு, அவளை ஏன் கிட்ட கூடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். வேகமா ஹீரோயினை தூக்கிட்டு கார்ல போய் ஏத்துறான். கரெக்டா அந்த நேரத்துக்கு புருஷங்காரன் வந்துடுறான். பாருங்க, எட்டி ஒரு உததான் அவனை. ஹீரோ சட்டைன்னு காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவன் பின்னாடியே ஓடுறான். டே என் பொண்டாட்டிடா, அவளை எதுவும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஃபுல் போதையில் இருக்கிறதுனால ஹீரோ வந்து சொல்றான், இது பாருமா, நான் டாக்டரை கூப்பிடுறேன், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், கவலைப்படாது அப்படின்னு சொல்றா. மறுநாளே ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா குழந்தையோட கல்லறைக்கு தான் போறாங்க. குழந்தையோட கல்லறைக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. நைட்டே ஹீரோ வந்துட்டு அந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு மானே தேனி பொன்மானே அப்படின்லாம் சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுத தெரியாது, அப்படியே ஸ்வீட்டாலாம் வந்து பேச தெரியாது, ஃப்ளர்ட் பண்ண தெரியாது, எனக்கு இது வரைக்கும் வந்து லவ் பண்ணி முன் அனுபவம் கூட கிடையாது, ஸோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவே தெரியாது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, காலையில் நான் வந்துட்டு தூங்கி கண்ணை முழிக்கும் போதே நான் உன்னை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஒரு காஃபி போட்டு தரணும், உனக்கு டிஃபன் செஞ்சு தரணும், நீ வேலைக்கு போகிற அப்படின்னா உன்னை கொண்டு போய் விடணும், அதுக்கப்புறம் நான் நைட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது கூட கடைசியாக தூங்கிறதுக்கு முன்னாடியும் உன்னோட முகத்தை தான் பார்க்கணும், எனக்கு உன்னை மாதிரி ரெண்டு குழந்தைங்க வேணும், இதுதான் என்னோட சிம்பிளான கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொத்த வாழ்நாளையும் குத்தைக்கு எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்னங்க சொல்கிறது, என்னதான் இப்படியெல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் நம்மளாம் தான் டபக்குன்னு மயங்கிடுவோமே, அந்த மாதிரி தான் ஹீரோயினும். நீ ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணவே தெரியாதுன்னு சொன்னேன், ஆனால் சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணேன், பட் ஆனால் அந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது அதெல்லாம் விட்டுட்டியே அப்படின்னு சொல்கிறா. அதையும் நானே பண்ணிடுறோமோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டான். இந்த மாதிரி புருஷெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டப்புன்னு முட்டியை போட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் டக்குன்னு கையை நீட்டிடுறா. ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.